ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்ஆர்மி ராமமூர்த்தி வெள்ளூர் ட்ரேடர் யூடியூப் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அப்படின்ட்டு பார்க்கும்போது திஸ் வீக் ப்ராஃபிட் புக்டு ஸ்டாக்ஸ். இந்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோன்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎம்இ இண்டிகேட்டர், அதாவது இந்த க்ரீன் கலர் சிக்னலில் வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கோம் அதை பார்க்க போகிறோம். அடுத்தது நம்முடைய ஒரு ஸ்டூடெண்ட்டோடது ஃபீட்பேக், அதாவது ஃபஸ்ட்டு நாளே வந்து கொடுத்த ஃபீட்பேக்கை வந்து பார்க்க போகிறோம். அதாவது 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட் டேவில் என்ன ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரி, வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராஃபிட் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஜூனில் வந்து 24 ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். ஜூலையில் வந்து 27 ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். அதுவே ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்டு பார்க்கும்போது 7 ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். சரி, வாங்க அது எந்தெந்த ஸ்டாக்குன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். 1 மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட், 2 ரத்தன்வீர் ப்ரெசிஷன் இன்ஜினியரிங் லிமிடெட், 3 கார்வேர் டெக்னிக்கல் ஃபெபர்ஸ் லிமிடெட், 4 கேபிலரி டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட், 5 வேதாந்த் ஃபேஷன்ஸ் லிமிடெட், 6 பிவிபி வெண்டரிஸ் லிமிடெட், 7 தாம்பூர் சுகர் மில்ஸ் லிமிடெட். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம ப்ரீமியம் மெம்பர் வந்து 10% ப்ராஃபிட் மெத்தடில் ப்ராஃபிட் எடுத்த ஸ்டாக்ஸ். ஆக்சுவலி பார்க்க போனால் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ட்டு நம்ம வந்து என்ட்ரி பண்ணி, அதாவது 100ல் என்ட்ரி பண்ணுறோம், அதுக்கப்புறம் கீழே விழுந்துடுதுன்னா 80ல் வந்து எக்ஸிட் பண்ணுறோம். இல்லை வெயிட் பண்ணி ஒரு 2-3 மாதம் பொறுத்து அதே 100 ரூபாயில் எக்ஸிட் பண்ணுறோம். இதில் வந்து டைமும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த பிஎம்இ கிரீன் கலர் சிக்னல் மெத்தடை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஹவு டு ஒர்க் பிஎம்இ இண்டிகேட்டர். இந்த பிஎம்இ இண்டிகேட்டர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நமக்கு இதில் பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். ஸ்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். இது வந்து 10 மாதத்தோட டாட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்டர் என்ன பண்ணுறோன்னா, நல்லா கவனிங்க, இதில் வந்து 3 சிக்னல் வரும். ஒன்று பிஎம்இ பை அப்படின்றது 3 சிக்னல் வரும். ஒன்று க்ரீனில் வரும், எல்லோவில் வரும், ரெட்டில் வரும். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம எல்லோ கலர்தும் ரெட் கலர்தும் அவாய்ட் பண்ணுறோம். அது எப்படி வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போது ஒரு ரெட் கலர் தான் எடுத்துக்கலாம். 21 மேக்கு வந்திருக்கு. 21 மே நீங்கள் பார்க்கலாம், கீழே வந்து பிஎம்இ பை அப்படின்ட்டு வந்திருக்கு பாருங்கள். இது ரெட் கலர். ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். எல்லோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 29 ஏப்ரலுக்கு 28 ஏப்ரலுக்கு அந்த ஸ்டாக் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பிஎம்இ பை அப்படின்ட்டு வந்துருக்கு. சில ஸ்டாக் மேலே போகலாம், ஆனால் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இது கீழே தான் போகும். அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னென்னா, அதாவது பிஎம்இ பை அப்படின்றது எல்லோ கலரில் இருக்கிறதையும் ரெட் கலரில் இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணுறோம், என்ட்ரி பண்ண போகிறதுல. இப்போ க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும் என்ட்ரி பண்ண போகிறோம். அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது ஃபுல் டாட்டா நம்மளோடது. அதாவது இந்த 8 செப்டம்பர் 2025 8 செப்டம்பர் 2025 இன்றைக்கி டேட் வரைக்கும். ஓகேவா? இதில் என்ன நடந்திருக்கு, இது எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ பிஎம்இ பை க்ரீன் சிக்னலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மேலே வந்து இந்த 4 வகையான சிக்னல் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அது பிங்க்கு, ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீன், இந்த 4 வகையான சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்த்தோம்னா 4 வகையான சிக்னல். இதில் முதல்ல நம்ம வந்து பிங்க் கலர் பார்த்துடலாம். 16 ஜூனுக்கு வந்திருக்கு. இந்த பிங்க் கலர் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போது 16 ஜூனில் வந்து பார்க்கலாம். நீங்கள் இது வந்து பிங்க் கலர் காட்டியிருக்கு. அப்போ பிங்க் அப்படின்னும் போது நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. இது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்காது. 10% ப்ராஃபிட் வந்து நமக்கு கொடுக்காது. நம்மளோட டார்கெட் வந்து 10%. ஓகேவா? அப்போ எந்த ஸ்டாக் என்ட்ரி பண்ணுறது அப்படின்னா ஆரஞ்சு, ரெட், க்ரீன், இந்த 3 சிக்னல் கிடைச்சா நம்ம வந்து என்ட்ரி பண்ணலாம். ஓகேவா? இப்போ அந்த 3 சிக்னல் கிடைக்கும் போது நம்ம என்ட்ரி பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டாக் ஒரே நாளில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சில ஸ்டாக் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பிங்க் கலர் வந்து விட்டுட்டோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 20 ஜூலை இப்போ 20 ஜூலைக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து பிஎம்இ எக்ஸிட் அப்படின்ட்டு சொல்லிச்சு நெக்ஸ்ட் டே. ஓகேவா? இது போல் எக்ஸிட் அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த ஸ்டாக் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சிக்னல் வந்து நமக்கு கொடுத்துச்சு. அதாவது
பிங்க் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டோம், ஆரஞ்சு, ரெட், கிரீன் இந்த மூணுத்துலேயுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸிட் ஆயிடும். ஓகேவா, இது சிம்பிளான, அதாவது டைமை வந்து நமக்கு மிச்சப்படுத்தும், மணியும் மிச்சப்படுத்தும். ஏன்னா கிரீன் சிக்னலில் கூட நமக்கு வந்து இந்த அடிஷ்னல் சிக்னல் வந்து நம்ம ஹோல்டு பண்ணலாமா கூடாதா அப்படின்ட்டு நமக்கு சொல்லிடும். ஓகேவா, இப்போது இதில் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸிட் ஆகிறது ரூல்ஸ் வந்து பார்த்துட்டீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டேவை வந்து நமக்கு வந்து எக்ஸிட் அப்படின்ட்டு சொல்லுவோம், இல்லை பிங்க் கலரில் வந்து நமக்கு சிக்னல் கிடைக்கும். பிங்க் கலரில் வந்து நமக்கு வந்து சிக்னல் கிடைக்கும். ஓகேவா, இதே 10 ஜூலைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் சொல்லலைன்னா கூட, மேலே எக்ஸிட் அப்படின்ட்டு வரலன்னா கூட இங்கே பிங்க் கலரில் ஃபார்ம் ஆகிடும் கேண்டில். அது வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காது, பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிட்டு இருக்கு. இது நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் பண்ணிடுது. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 3த்துலேயும் என்ட்ரி பண்ணிட்டோம். இது எல்லாமே 3 நாளைக்குள்ள நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், இந்த எல்லா ஸ்டாக்குமே. ஏன்னா நல்ல புல்லிஷ் ஸ்டாக்கு, எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்றதுனால நமக்கு வந்து 10% டார்கெட் வந்து நம்ம ஏஎம் ஆர்டர் போட்டு வச்சுருவோம். நமக்கு 10% டார்கெட் வந்து ஒரே நாளில் 2 நாளில் கிடைச்சிடும். இது 10% மேலே போயிருக்கு க்ளோசிங் ப்ரைஸில் வந்து. நமக்கு வந்து இது நீங்கள் ஒரு டவுட் வரலாம், சர்க்கட் ஆச்சு அப்படின்ட்டு. நமக்கு வந்து 14%லவே நமக்கு சிக்னல் கிடைச்சிடும். இந்த 14லேருந்து 20%க்குள்ளே நம்ம என்ன டிசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இங்கே இருக்குது. அது ப்ராஃபிட்ன்றது ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், இல்லை 10%ஆகவும் இருக்கும். ஓகேவா, இப்போ இன்னும் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ 14 ஜூலை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 14% கிட்ட போயிருக்கு. நம்ம 10%ல வெளியே வந்துடுவோம். ஓகேவா, 10%ல வெளியே வந்துடுவோம். இது பார்க்கலாம், இது 17% போயிருக்கு நெக்ஸ்ட்டு. இப்போ இது போல தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி ஆன பிறகு நமக்கு ஷார்ட் டயத்தில் வந்து 10% டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு 10% கிடைச்சிருது. இன்கேஸ் கீழே போகிற ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருது, 3 நாளில் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிடுறோம். சரி, இது வந்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எதை ஹோல்டு பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே பிங்க் கலர் இருந்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிரும், மேலே எக்ஸிட் சிக்னல் கொடுத்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிரும். அப்புறம் வந்து 3வது நாள் வந்து ரெட்டு இல்லை கிரீன் கேண்டில் இருந்தாலும் எக்ஸிட் ஆயிரும். எதை ஹோல்டு பண்ணலாம்னா 3வது நாள் வந்து ப்ளூ கலரில் ஃபார்ம் ஆகும், ப்ளூ கலரில் ஃபார்ம் ஆகும். இப்போ 3வது நாள்ன்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஃபார்ம் ஆகிற ஸ்டாக் மட்டும் தான் நம்ம ஹோல்டு பண்ணுறோம். இப்போ இதை வந்து நம்ம பார்க்கலாம், 5 மேக்கு வந்திருக்கு, 5 மேக்கு இந்த ஸ்டாக் வந்திருக்கு. இப்போ இந்த 5 மேக்கு வந்த ஸ்டாக் வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க கேண்டில். 3வது நாள் இது போல் ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். அதாவது 60-40 மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணும்போது 60% நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம், 40% நெக்ஸ்ட் சப்போர்ட்டில் என்ட்ரி பண்ணியிருந்தா நமக்கு வந்து இது மூவ்மெண்ட் அப்படின்ட்டு இந்த பிளேஸ்லேருந்து பார்க்கும்போது 19% மேலே போயிருக்கு. அதுவே சப்போர்ட் லெவலேருந்து பார்க்கும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகேவா, 15 நாள் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். இதில் வந்து ஃபிஷிங் மெத்தட்ன்றது ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது பிஎம்இ எப்படி ஒர்க் பண்ணுது, க்ரீன் கலரில் மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணுறோம், அது இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணுறோம், பிங்க் கலர் அவாய்ட் பண்ணிட்டு இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே எக்ஸிட் இருந்தால் எக்ஸிட் ஆயிரும், இல்லை பிங்க் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் எக்ஸிட் ஆயிரும், இல்லை நமக்கு வந்து தேர்ட் டே ரெட்டோ க்ரீனோ இருந்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிரும். ஒருவேளை ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ஹோல்டு பண்ணுறோம் 15 நாள் வரைக்கும். ஏன்னா அது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவு டு ஒர்க் பிஎம்இ இண்டிகேட்டரோட டீட்டெயில்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்மளுடைய சார்ட்டிக் ஸ்க்ரீனர் வந்து நமக்கு ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துடுது. அந்த ஸ்டாக்கை தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம் ட்ரேடிங் வியூவில் நம்ம இந்த பிஎம்இ இண்டிகேட்டரில். ஓகேவா, இதில் க்ரீன் கலரில் மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணுறதுனால ப்ராஃபிட் எடுக்கிற அக்யூரேசி வந்து அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ சக்ஸஸ் ரூட்டில் இதில் வந்து நம்ம போகலாம். ஓகேவா, இப்போ நம்ம 10 days லைவ் கிளாஸஸ் ஜூலையில் நடந்த லைவ் கிளாஸஸில் வந்து ஃபர்ஸ்ட் டேவை வந்து ஒரு ஃபீட்பேக் கேட்டிருந்தேன். நம்ம சபிதா மேடம் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு பாருங்கள். ஹாய் சார், மை நேம் இஸ் சபிதா. ஜஸ்ட் நைட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஏற்கனவே நான் வந்து ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். இது வந்து நல்லா இருந்தது.
ஜஸ்ட் டெலிவரி பேஸில் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஒரு மினிமம் டார்கெட்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து டிசிப்ளினாக இருந்து பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக பண்ண முடியும், நல்லா ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அதை நான் ரொம்ப நாள் ரிசர்ச்லேயே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை மட்டும்தான் வந்து டிசிப்ளினாக வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரே கான்செப்டோட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே இருந்ததில் வந்து வந்த அலர்ட்ஸில் ஒரு சில ஸ்டாக்கில் வந்து எனக்கு வேறு ஒரு சின்ன இது இருந்ததுனால கண்டினியூஸாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து அந்த இதை பண்ணாமல் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்றதை வந்து இனி ரெக்டிஃபை பண்ணி நான் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் இருக்கேன். பட் நல்ல ஒரு ரூட் சார் நல்லா பார்த்து, ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபீட்பேக் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து 10 days லைவ் கிளாஸஸ் வந்து 17 ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 17 ஆகஸ்ட்லேருந்து 28 ஆகஸ்ட் வரைக்கும். இது எல்லாமே 100% ப்ராக்டிக்கல் தான். இதில் தியரி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 10 days லைவ் கிளாஸஸில் வந்து அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஆல் இன் ஒன் இண்டிகேட்டர், அதாவது க்ரீன் சிக்னல் கொடுக்குற இண்டிகேட்டர் கிடைக்கும். ரெண்டாவது சப்போர்ட் லெவல் இண்டிகேட்டர் வந்து ஜிடிடி ஆர்டர் மட்டும் போட்டு செய்கிறது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். அதோட சார்ட்டிங்க்கு ஸ்க்ரீனர் ஒன்று கிடைக்கும், மணி மேனேஜ்மெண்ட் எக்ஸல் ஷீட் கிடைக்கும், 8 சைக்கிளிங் எக்ஸல் ஷீட், அதாவது உங்களுக்கு வந்து ட்ராக்கர் மாதிரி ஒர்க் பண்ணும். நீங்கள் எந்த ஸ்டாக்கில் என்ட்ரி பண்ணுறீங்க, அதனோட ப்ராஃபிட்டு லாஸ் எல்லாமே இது வந்து ட்ராக் பண்ணிக்கும். அதை நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும், நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க, ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, லாஸஸில் இருக்கீங்க, எவ்வளோ டெவலப் ஆகணும் அப்படின்றது எல்லாமே அந்த எக்ஸல் ஷீட்டை சொல்லிவிடும். ஓகேவா? அது இல்லாமல் இந்த 10 days லைவ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 10 days லைவ் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணன்ட்டு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் போடுறதும் டெலிகிராம் குரூப் போடுறதும் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டன் ஏற்றிட்டிங்கன்னா நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.